வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபையாய் இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். அழைத்த ஐயாவிற்கு, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கான தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, அப்பா, கிருபையா எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய செவியை இருதயத்தை நிறுத்திறக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற கிருபை உள்ள வார்த்தை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென் சொல்லலாமா? இந்த நாள்ல நாம் அவரில் நாம் நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் போது, நிச்சயமாகவே நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லலாமா? நிச்சயமாக நமக்கு அவர் செய்து கொடுக்க போகிறார். அந்த செய்து கொடுக்க என்ன அர்த்தம்? அவரு கிரியேட் பண்ணி கொடுக்கிறார் இல்லையா? உண்டாக்கி தருகிறார். அதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். செய்து தருவேன், உண்டாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து, நாம் அவரில் நிலைத்திருக்கிறோமா, அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கிறதா? இதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வி இல்லையா? அப்பொழுதுதான் அவரிடத்துல நம்ம கேட்டுக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக உண்டாக்கி தருவார், செய்து கொடுப்பார். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல பெறணும். அப்போ நம்ம இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அதனாலதான் சங்கீதக்காரன் முதல்ல சொல்றான், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாழுடைய நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இது மூணையும் நீங்க செய்துட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனுக்குள் வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா? அப்பொழுதுதான் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதல்ல ஆண்டவர் சொல்றது என்ன? நான் உண்டாக்கினான், அது செய்யப்படும். அடுத்தது உண்டாக்கி தருவேன். மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்க? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம செய்கிற காரியம் வாய்க்காதுக்கு போனது என்ன காரணம்? அதானே தேவை. இப்ப ஏன் வாய்க்கல? வாய்க்கிற ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார்னா நம்ம அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அவருக்குள் நிலைத்திருக்கிறதுன்றா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். விசுவாசம் இருக்கும், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? நீங்கள் என்னிலும் அப்படிங்கும் போது ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது அவருடைய குமாரன் ஆகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரம் ரோமர்ல, அன்றியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த பிள்ளை என்றதுனால வேதத்தின் அடிப்படையில் வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல 16 அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது அவருடைய பரிபூர்ணத்தினால
நம்ம என்ன பெறோம்? கிருபையின் மேல் கிருபை பெறோம். அந்த கிருபை எப்போ உண்டாகும்? சங்கீதக்காரன் சொல்றான் 32ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய பரிபூரணத்தினால நம்ம கிருபையின் மேல் கிருபை பெறணும்னா அவருடைய சமூகத்துல அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதனாலதான் நீதிமொழி புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 9-6 வசனம் அழகா சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். அது எப்ப உண்டாகுங்கிறத யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1 அதிகாரத்துல 17 வசனம், நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? யோசிக்கணுமா இல்லையா? அதனாலதான் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல. அடுத்து வாசிக்கலாமா? வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியீர்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இன்னைக்கு நம்ம அறிய வேண்டும். நம்ம விசுவாசம் சொல்லுவோம், ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்க, அது உங்களுக்கு செய்யப்படும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது சொல்றாரு, 1 பேதுரு 1 அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை விட அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. யாரு வெளிப்படுறாரு? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. ஆமென் சொல்லுங்க. இந்த நாள்ல ஆண்டவர் நமக்குள் இருக்கிறாரா என்று சிந்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணும்? விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை விட அதிக விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வெளிப்படணும். அந்த வெளிப்படுற கிருபையின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார், அதை செய்து கொடுப்பார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்து வாசி. அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் நம்ம என்ன சத்தியம் உள்ளது. அதனாலதான் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 32ல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அப்ப இந்த வார்த்தையை நம்ம எப்படி தியானிக்கணும்? அதனால வேதத்துல வாசிக்கிறோம் 119ஆம் சங்கீதத்துல 165ஆம் வசனம் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்ம வாழ்க்கையில முதல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா வார்த்தையை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்துற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். தேவாலயத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கிற இந்த நேரத்துல நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட தேவனை துதிக்கணும். அதனாலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், உபாகம புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுது, உன்னை பசியினால் வருத்தி, உன்னை சிறுமைப்படுத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற விசேஷித்த மன்னாவினால கர்த்தர் போஷித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த தேவ சமூகத்துல காத்திருக்கிற இந்த நேரத்துல சங்கீதக்காரனை போல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்துல நீ அமர்ந்திருக்கிறோமா? ஏசாயா புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருப்பதே உங்களுடைய பலன். நம்ம தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், நமக்குள்ள இருக்கிறாரா? இன்று நாள்ல சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் ஒரே ஒரு நாள் இந்த நாளை கிருபையா கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் காலையில் இருந்தவங்க இந்த நேரத்தில் இல்ல. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், உபாகம புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர்.
இந்த நாள்ல நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நாள்ல முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட, முழு மனதோட தேவ சமூகத்துல நம்ம காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரன் 39ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல அழகா சொல்றார், மனுஷன் என்ன சொல்றான்? வேஷமாய் திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அது யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்ம அழைக்கல இல்லையா? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அழைச்சிருக்கிறார். இந்த நாள்ல தேவ சமூகத்துல காத்திருக்கிற இந்த நேரத்துல தானே நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய். அதனாலதான் சங்கீத ஏசாயா புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல, ஆனாலும் உங்களுக்கு இருக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் செய்வதை வாய்க்க செய்கிறவர், பாக்கியவான்களாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு இந்த நாள்ல நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அதனாலதான் மரண பரியந்தம். அதை 3ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல 8ஆம் வசனம் சொல்லுது, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். செய்து கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக கொஞ்ச பலன் இருந்தும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல். வெளிப்படுத்தின விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே, அந்த வார்த்தை. அதனாலதான் ஓசியான் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். யாருக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. வேதத்தை மறந்துட்டா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நம்ம பிள்ளைகளை மறந்துடுவாராம். அதுதானே உண்மை. இன்னைக்கு வேதத்தை நேசிச்சீங்களா? இன்னைக்கு வேதத்தை வாசிச்சீங்களா? முட்டிங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? கேளுங்க, உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் தேவனோட சந்திக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு மேம்படணும். அதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நான் மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அதனாலதான் ஏசாயா புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 13ஆவதுல, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம எங்கேயோ இதை மாட்டிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து கர்த்தர் விடுவிக்க கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுகள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நேரத்தில் தேவன் பயன்படுத்தின 4-5 பேருடைய சாட்சியிலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால தான் 1 புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அது குமாரனாகிய சாலமோன் கிட்ட தாவீது சொன்னது, என் குமாரனாகிய சாலமோனே, உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி. பாட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா நம்ம பாடணும்? எத்தனை பேர் நம்ம இது பண்ணோம்? நான் அடிக்கடி எங்கள் சபைகளில் நாங்கள் போகும்போதும் சரி, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க சபைகளில் நான் அன்பு கூறுவேன் பாட்டு அடிக்கடி பாட சொல்ல மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம அதிகமான கிறிஸ்தவர்கள் போய் எங்கே பேசுவோம் சொல்லுங்க? ஆராதனையில் தான் போய் பேசுவோம். அதான உண்மை. அன்பு கூறுவேன் பாடம் எங்க அன்பு கூர்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும். ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு அன்பு கூறுறீங்களா? யோசிச்சு பாருங்க, வேடிக்கையா இருக்கலாம். அன்பு கூறுவேன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன வரும்? ஐயோ அந்த கதவை சாத்துனா என்ன பண்ண, அதை கேட்டை பூட்டிட்டு வந்தனா, தண்ணி அடைச்சனா, தண்ணி வந்துருமே, ஏசி ஆஃப் பண்ணனா, ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணனா, என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இங்கே அல்லேலூயா சொல்லிட்டு தேவனை ஆராதிப்போம். அதுக்காக கர்த்தர் அழைக்கல. அதனாலதான் அந்த சாலமோனை பார்த்து சொல்றாரு, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி.
அவர் எல்லா இருதயங்களின் தோற்றங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஏனோ தானோ இருக்கிறது இல்லை. தேவ சமூகம் வந்துட்டோம், தேவனோட சஞ்சரிக்க வந்துட்டோம். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரோட தான். எப்படியாற்பட்ட பாவமா இருந்தாலும் தேவன் மன்னித்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அந்த தேவன் இந்த நாள்ல நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அதே தான் எடுத்து வாசிப்போமா? 2 நாலாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆசா ராஜா சொல்றான், பலமுள்ளவனாகிலும் நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சொல்லி அவன் பேரிட்டு அழைத்தான். ஆண்டவரை அழைத்த போது அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியரை முறியடித்தார். அவன் உடனே என்ன பண்ணா? 15ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், இப்பொழுது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுதோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு ஆண்டவர் அதே ஆசா ராஜா என்ன பண்றான் பாருங்க. அந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வசனம், அவன் இருந்த நாட்களில் யுத்தம் இல்லாதிருந்தது. ஆனா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை நீர் அறியாமல் போனீர், எனவே யுத்தங்கள் நேரிடும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் நாம். அவரோடு சஞ்சரிச்சிட்டு இருக்கோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் உறவாடுறோம். ஆனா ஆண்டவரோடு இருக்கிறோமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கிறது அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னாரு. ஆனா ஆசா தேவனோட இருந்தான். அவங்க தாயார் விக்கிர தோப்புகள் வச்சதுனால அந்த ராஜாத்தியா இராதபடி தள்ளிவிட்ட ஆசா ராஜா அவன் 16ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல காலில் நோவு கண்ட போது அவன் கர்த்தரை அல்ல பரிகாரத்தை தேடினான். எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லையா? ஆண்டவரோடவே நம்ம இருந்தோம், ஆண்டவரோடே இருந்துட்டு இருக்கிறோம். மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் இந்த நாளில் செய்து கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அவன் காலில் நோவு கண்ட போது அவன் கர்த்தரை அல்ல அவன் பரிகாரத்தை தேடினதுனால அவன் நித்திரை அடைந்தான். அடுத்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 நாளாகமம் 2 நாளாம் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் 5ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தா உசியா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய அமித்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார் தேடின நாட்களில். ஆனா அந்த 16ஆவது அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பலப்பட்ட போது எனக்கு கேடுண்டாகும் மட்டும். பாத்தீங்களா? பலப்பட்ட போது கேடுண்டாகும் மட்டும். பலப்பட்டுட்டான். அவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு விரோதமாய் செய்த போது 17, 18, 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் நெற்றியில் குஷ்டரோகம் உண்டாயிற்று. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிருபையா கொடுத்திருக்கார். அந்த கிருபையின் நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? அவன் தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் குஷ்டரோகம் பலப்பட்ட போது தேவனை மறந்தான். குஷ்டரோகம் வந்ததுனால அவன் துரத்தப்பட்டான். அவன் தீவிரமாய் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமா? ஆண்டவரோட நடக்கிறோமா? நான் உனக்கு போதித்து நடக்கவில்லையே காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்றார். உன் சுய புத்தியின் மேல சாராது.
அதனாலதான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் இவ்வாறு சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்னைக்கு அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை எல்லா காவலோடு காத்திருக்கிறோமா? அதனாலதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் பார்த்தபடியினாலே அவர்கள் தெசலோனிக்கா பட்டணத்தாரை காட்டிலும் நற்குணசாலிகளானார்கள். இன்னைக்கு கிங் ஆஃப் க்ளோரி சர்ச் இல்லையா, அந்த கிங்டம் ஆஃப் காட், அந்த சர்ச் இந்த மற்ற சபையை காட்டிலும் நற்குணசாலிகளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப வேதத்தை நேசிச்சு அதன்படி நடக்கிற பிள்ளைங்க இல்லையா, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா ஐயாவை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். 3 பிள்ளைகளையும் கர்த்தர் ஊழியக்காரங்களா ஆக்கியிருக்கிறார் இல்லையா, ஒரு கூட்டம் ஜனங்களை. அதுதான் வேதத்துல ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். இல்லையா, நம்ம எல்லாரும் மரணத்தை சந்திக்க போறோம். அப்போ நம்ம நித்தியமான வீட்டுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. எது அது அது பரலோகத்தில். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அநீதியான உலக பொருளானது பணத்தினால சிநேகிதரை சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே இந்த பிள்ளை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணி அவங்க எல்லாரையும் நம்ம எங்க காணணும்? பரலோகத்தில். அந்த வாஞ்சை நமக்கு வேண்டும். அதனால நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கிறதுவோ அது செய்யப்படும். உசியா ராஜா தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் பலப்பட்ட போது தேவனுக்கு விரோதமாய் செய்தது நிமித்தமாய் அவன் தள்ளப்பட்டான். ஆசா ராஜா தேவனோட இருந்தான். அவன் கர்த்தர் உங்களோட இருப்பாருன்னு சொல்லி கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. ஆனா அவன் என்ன பண்ணான்? தேவ சமூகத்தை விட்டு விலகி கர்த்தரை அல்ல அவன் பரிகாரத்தை தேடினான். அடுத்த ஒரு ஆளை பார்க்க போறோம். 2-4 புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் எடுத்து வாசிப்போம். ராஜ்யத்தை திடப்படுத்தி என்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டான். அப்ப என்ன நடந்துச்சு? 4ஆவது வசனத்தை வாசிப்போம். அவன் யூதாவுக்கு அடுத்த அரணான பட்டணங்களை பிடித்து எருசலேம் மட்டும் வந்தான். 5. அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகெமியாவிடத்துக்கும் சீஷாக்கின் நிமித்தம் எருசலேமிலே வந்து குடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்திலும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீஷாக்கின் கையிலே விழுபடி விட்டு. பாருங்க எவ்வளவு இருக்குது. நம்ம ஆண்டவரை விட்டுட்டா உடனே கர்த்தர் விடுவார். அப்படிதானே? ஏன்னா வேதத்தில் தெளிவா, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்க விட்டுட்டா அவர் என்றைக்கும் கைவிடுவார். நம்ம அவரை விடாம நம்ம பிடிச்சுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அதனால தான் நீங்க கூட யோசிக்கலாம், என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியலையே அப்படிங்கும் போது தான் எரேமியான் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம், நீ உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உங்களை எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், தகப்பன் தாய் எல்லாம் கைவிட்டிருக்கலாம், உன்னை விசாரிப்பற்ற சியோன் சொல்லி தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? இந்த நாள்ல நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கிற இந்த நேரத்தில் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அதே தகப்பன் சொல்றார், விடாய்த்த ஆத்துமாவை அவர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார், தோய்ந்த எல்லா ஆத்துமாவை நிரப்புவேன்னு கர்த்தர். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். என் மகன் என்கிட்ட வரமாட்டாளா, என் மகன் வரமாட்டானா, என்னையோட பார்க்க மாட்டானான்னு கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நிச்சயமா நாம் அவரிலும் அவர் வார்த்தைகளிலும் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கிறதுவே நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அந்த என்ன பண்றான்? அந்த 6ஆவது வசனம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். ஒரே நிமிஷம் தான். இப்ப அவங்க தேவ வார்த்தையை விட்டுட்டாங்க. கர்த்தர் விட்டுட்டாருன்னு தெரிஞ்ச உடனே தாழ்த்துனாங்க.
தாழ்த்தினோடனே கர்த்தர் அந்த ரட்சிப்பை கட்டளை விட்டார். 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. கண்டபோது பாருங்க, உடனே தாழ்த்தன உடனே நான் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் விடுவித்தார். இந்த நாள்ல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம எந்த நிலை இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். அடுத்த ஆளை நம்ம வாசிக்க போறோம். 2 புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அது பாருங்க, பேசினாரு ஆண்டவர், இவங்க என்ன பண்றாங்க? கவனிக்காம போயிட்டாங்க. முதல்ல அவன் கேளாம போயிட்டான். இவன் கர்த்தருடைய வார்த்தை வந்தும் கவனிக்காம போனதுனால என்ன வந்துச்சு? 11, 12, 13 எடுத்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் பாருங்க, உடனே ராஜாவை எங்க பிடிக்கிறாங்க? முச்செடியில பிடிக்கிறாங்க. பிடிச்சு வந்து வெண்கலக்குனால கட்டி கொண்டு போறாங்க. உடனே அந்த 13ஆம் வசனம் பாருங்களேன். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி அந்த 12 மறுபடியும் வாசிக்கலாம். நெருக்கப்படுகையில், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இந்த தாழ்மையுள்ள தேவன் கிருபை அளிக்கிறார். அவன் தாழ்த்தின உடனே நடந்த விஷயம் பாருங்க. 13ஆம் வசனம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது ஆமென் சொல்லாமா? இந்த நாள்ல நெருக்கப்படுகிற இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லையா? அவன் கேளாமல் போனதினால அவன் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான்? தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான். விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரா? கேட்கலையா? உடனே கேட்டாரு. மறுபடியும் அந்த ராஜ்யத்திற்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அன்பு பிள்ளைகளே, இப்ப 4 பேரை பத்தி நம்ம பார்த்தோம். 2 பேர் தேவனுடைய வசனத்தை கேளாம போயிட்டாங்க, தேவ கிருபையை இழந்து போயிட்டாங்க. மீதி 2 பேர் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தினாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், மீண்டும் கொண்டு வந்தார், மீண்டும் ஆசீர்வதித்தார். இன்னொரு ஆளை குறித்து நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கணும். ஏன்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டு அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் இந்த நாள்ல நம்ம கிருபையாய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நாள்ல நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் ஆசாவை போல இருக்கிறோமா? அடுத்தது யாரு? உசியாவை போல இருக்கிறோமா? ரெகோபயாம் போல இருக்கிறோமா? 4வது யாரு? மனாசேயை போல இருக்கிறோமா? 5வது ஒரு ஆளை குறித்து நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகாப்பின் சந்நிதியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவன் இல்லை. மனைவி சொல்ல கேட்டு அவன் எல்லா பொல்லாப்பையும் துரிதமாய் செய்தவன். அவனை போல ஒருத்தன் ரொம்ப டிசிப்ளின்ட் ஹஸ்பண்ட் அப்படி இருந்திருக்கிறான் இல்லையா? அப்படிதான் இருந்திருக்கிறான். அதனாலதான் வந்துச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியரின் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பை நடந்து கொண்டான். அடுத்த வசனம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது உடனே இப்ப பொல்லாப்பு வந்துருச்சு, உன் நாய்கள் தின்னுன்னு சொல்லியாச்சு. இந்த பொல்லாப்ப பார்த்த உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க. தன் வஸ்திரங்களை முதல்ல கேட்ட உடனே இப்ப வந்துட்டோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால். இந்த சத்தத்தை கேட்டா பொல்லாப்பு வந்த போது நம்ம வாழ்க்கையில் இது நடந்துரும். உடனே என்ன பண்ணா? தேவனிடத்துல திரும்புறான். கேட்ட பொழுது வஸ்திரத்தை கிழித்து சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அடுத்து என்ன பண்ணா பாருங்க? தாழ்மையாய் நடந்து கொண்டான்.
அன்புள்ள இந்த நாள் கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில இந்த நாளை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நிச்சயமாகவே நமக்கு ஆறுதல் தருவார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆயிரங்களுக்கு எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், யாத்ரா புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 6வது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன். இது அறிந்தான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட ஆகாப் என்ன பண்றான்? வஸ்திரத்தை கிழிச்சு ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். தாழ்த்தின உடனே என்ன நடந்துச்சு? 28ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயோ? இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? அந்த ஆகாப் இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டான். கர்த்தருடைய கோபாக்கினை அவனுக்கு சொல்லி ஆயிற்று இல்லையா? அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. தாழ்த்தினா அது தாழ்த்தினதை கர்த்தர் பார்த்தார். பார்த்த உடனே எலியா கிட்ட சொல்லி விட்ட அதே மறுபடியும், எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயோ? வாசிங்க. அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லப்பாய் வரவிடாமல் அவன் குமாரன் நாட்களில் அந்த நாட்கள்ல அவன் நாட்கள்ல கர்த்தர் அந்த பொல்லாப்பை செய்யல. அன்பு பிள்ளைகளே, நமக்கு முன்பாக கோபாக்கின வரக்கூடாது. கிருபையின் நாட்கள் தான் இந்த நாள்ல. ஆனா கிருபையின் நாட்கள்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? யோசிச்சு பார்ப்போம். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல ஆகாப் தன்னை தாழ்த்தினா விடுதலை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறோம்? தாழ்த்திரோமா? ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஆசா தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் காதலில் நோவு கண்ட போது அவன் கர்த்தரை மறந்துட்டான். உசியா ராஜா தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் பலப்பட்ட போது தேவனை விட்டு போயிட்டான். ஆனால் மனாசே தேவனுடைய சத்தத்தை கேட்கல. அவன் நெருக்கப்பட்ட போது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் கெஞ்சுதலுக்கு அவர் இரக்கம் பாராட்டினார். இன்னைக்கு நமக்கு அவர் இரக்கம் பாராட்ட அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். இந்த நாளில் அர்ப்பணிப்போம். எல்லாருக்கும் தெரியும், பேதுரு அவன் தேவ சமூகத்தில் நல்ல அவனை பற்றி எவ்வளவு பெரிய சர்டிஃபிகேட்லாம் கர்த்தர் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் இவா சொல்லுது. வாசிப்போம். நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்படி சொன்னவன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 61வது 62வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது பேதுரு, மனுஷனே, 61மா? அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. இதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? மரிக்கிறதே ஆனாலும் உங்களோட மரிக்கிறேன்னு சொன்னவன் தான் பேதுரு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றான்? கூவதுக்கு முன்பாக 3 தரம் மறுதலிச்சிட்டான் இல்லையா? மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. அந்த 62ஆம் வசனத்தில் நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுது வெளியே போயிட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிருபையாக கொடுத்திருக்கிறார். 139ஆம் சங்கீதத்தில் 23 24வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இது நம்முடைய தினந்தோறும் ஜபமா இருக்க வேண்டும். ஏன்னா வேதனை உண்டாக்கும் வழி, ஏன்னா மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பேங்கிறார். அதனாலதான் வார்த்தை, நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் உங்களை திருந்தால் நாம் கேட்டுகிறதோ அதை உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றலாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்றார். நீ ஒருவேளை திக்கற்றலா இருக்கலாம்,
என்ன பண்றதுனே தெரியலன்னு இருக்கலாம். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். நீதிமொழி புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 6ஆவது வசனத்துல வாசம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இந்த நாள் ஞானத்தை கொடுத்திருக்கார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தை நேசிக்கணும். அதனாலதான் 27:9 வேதத்தை கேளாதபடி ஜெபிக்க தன்னுடைய செவியை விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதம் நல்லா நமக்கு தெரியும், ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த நாள்ல கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பால்வடி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஒவ்வொரு நாளும் இந்த 3 காரியமும் நம்ம செஞ்சிட்டே தான் இருக்கிறோம். செய்யறோமா இல்லையா? உண்மைதானே? ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கு. இந்த நாளை தேவனை அர்ப்பணிப்போம். அந்த ஒவ்வொருவரும் மனம் கசந்து அழுது தேவ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பேதுரு வெளியே போயிட்டான். அப்ப கர்த்தர் தனிப்பட்ட முறையில பேதுருவை அழைச்சார். பேதுரு அழைக்கும் போதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல சொல்றான், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலையெல்லாம் வைத்து விடுங்கள். தனிப்பட்ட முறையில கர்த்தர் பேதுருவை அழைச்சார். அது அழகா நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சீஷர்களையும் பேதுருவையும் அழையுங்கள் சொல்றாரு. அப்போ பேதுருவும் சீஷர்ல ஒருத்தன் தான், ஆனா தனிப்பட்ட முறையில கர்த்தர் அழைச்சார். இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட முறையில உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அழைத்த போது விசாரிக்கும் போது கவல்லாம் வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. அதனாலதான் 1 பேதுரு, அது அறிந்த பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்குள்ள போகும்போது நமக்குள்ள என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும், விழித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரிலும் அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ கடிக்கலாமோன்ட்டு இல்லை. விழுங்கினா என்ன அர்த்தம்? பல்லு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்து இருக்கிறான். அதனாலதான் மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. எல்லாருக்கும் ஒரு செய்த தெரிஞ்ச ஒரு சம்பவம் எடுத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் நடபடிய புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம். அந்த சபை நம்ம சபையை மாதிரி பெரிய சபை. அந்த சபையில் சீஃப் பாஸ்டர் யாரு? பேதுரு. அங்கே சபையில் யார் இருந்தா? பேதுரு தான் பாஸ்டர். அங்கே 2 பேரும் 2 பேர் இருந்தாங்க. அவங்க யாராரு? கணவன் மனைவி அனனியா சப்பீரா. கரெக்டா சொல்றீங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அந்த எடுத்து பாசிப்போம். மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இத சொல்றான், கேட்கிறாரு. மனைவி அறிய, அங்க யாருமே நீ வித்து முழுசும் குடுன்னு சொல்லல. சொல்லியிருக்காங்களா? 4ஆம் அதிகாரத்தில் பர்னபா வச்சான் இருக்கு. 5ஆம் அதில் அந்த பாஸ்டர் பெரிய போதகர் பேதுரு தான் இருக்காரு. இவங்க மனைவி அறிய வஞ்சிச்சுட்டு உள்ள வைக்கிறான். வைக்கும் போது என்ன நடந்துச்சு வாசிங்க. பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தையை கேட்டவே விழுந்து ஜீவனை விட்டான். இங்க பாருங்க, அந்த சபையில் இருந்த ஒரு நல்ல மூப்பரோ ஒரு மெம்பரோ இல்லையா, அவன் என்ன பண்றான்? தேவனுடைய சன்னிதானத்தில் வஞ்சிச்சு வச்சுட்டு தேவ சமூகத்துக்கு வர்றான். பதிலே அவன் சொல்லல, உடனே மறிச்சிட்டான் இல்லையா? அடுத்த மனைவி என்ன பண்றா பாருங்களேன். என்ன பண்றா வாசிங்க. 3 மணி நேரம் என்ன பண்ணிட்டா? ஒரு பங்கை ஹஸ்பண்ட் கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டா? she went to ஷாப்பிங் போயிட்டா. அப்படித்தானே? அதானே உண்மை. 3 hours வெளியே ஷாப்பிங் போயிட்டா. இல்லை அப்படித்தானே? பணம் கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டா ஷாப்பிங் போயிட்டா. இவளும் ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு திருப்பி சர்ச்சுக்கு வரணுமே அப்படின்ட்டு பாஸ்டரை பார்க்க வர்றா. உள்ள வர்றா. வந்தோன்னு என்ன நடந்துச்சு? அறியாமல் உள்ளே வந்தார். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவளுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவளுக்கு. ஹஸ்பண்ட் பயந்துட்டான்ப்பா.
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உமன். நீங்கள் தான் வெரி ஸ்ட்ராங்னால் நீங்கள் தான் வந்து ஈஸியாக போயிடுவீங்க. அவன் என்ன பண்ண, ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டான், ஒன்றுமே சொல்லலை, இறந்துட்டான். இவன் மனைவி அறிஞ்சு தப்பு பண்ணி பணத்தை வஞ்சிச்சிட்டா, போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றா. தேவ சமூகத்தில் துணிகரமாய் என்ன சொல்றா, ஆமன்னு சொல்றா. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை திருந்தால் நீங்கள் கேடு, அது உங்களுக்கு செய்யப்படும். இவன் ஒரு பெரிய சர்ச், அந்த சர்ச்சில் யாரு பாஸ்டர், யாருங்க, பேதுரு தான். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட சபை. அதுல அனனியாய் கர்த்தரை ஏமாத்தினான். மனைவி அரிய தான் எடுத்து வச்சான். இவன் அவ கடைக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சுட்டு வர்றா. வரும்போது அவ என்ன சொல்றா, ஆமா, அது ஆமாங்கிற, உண்மையா பொய்யாது, பொய். தேவ சமூகத்தில் அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது, புருஷனை அடக்கம் பண்ணினருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். இன்னைக்கு அது எச்சரிப்பின் செய்தியா கர்த்தர் சொல்றார். நாம் இந்த நாள்ல நாம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால் நாம் கேட்டு எதுவாதை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு செய்து முடிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். ஆசா ராஜா மறந்துட்டான், உசியா மறந்துட்டான். ஆனா மனாசே தேவனை அறிந்தான், திரும்பவும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ரெகொபெயாம் அறிந்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பேதுரு அறிந்தான், தேவ அவனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். மிகப்பெரிய சாட்சியாய் அவன் இன்றையும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த சபையில் இருந்த அனனியா சப்பீரால் தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்ற மறந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்முடைய பாவத்தை நிவர்த்தியாக்குகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய அவரில் என்ன செய்யணும், அவர் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவரை நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். வசனத்தினாலே நம்மை சத்தியத்தினாலே விடுதலையாக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளில் அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பனா இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 5:10 எடுத்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாழடிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க அப்பா சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி அப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருக்கும் போது நீங்கள் கேட்டு எழுதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்களோடு பேசின நல் வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்கு முன்பாக தொடர்ந்து சாட்சியாய் வாழ அப்பா இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆம்.